ரிப்புஞ்சயா என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து மிகப்பெரிய வரங்களை பெற்றான். அந்த வரத்தின் அகந்தையால் அவன் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தத் தொடங்கினான். தேவர்களின் உலகையும் கைப்பற்றி எங்கும் அச்சமும் துன்பமும் பரவச் செய்தான். அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் பராசக்தியை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் பிரார்த்தனையை கேட்டு பராசக்தியும் உக்கிரமான வடிவமாக சண்டி தேவி அவதரித்தாள். சிங்கத்தில் அமர்ந்து கையில் திரிசூலம், வாள், சக்கரம் போன்ற ஆயுதங்களுடன் சண்டி தேவி போர்க்களத்திற்கு வந்தாள். அப்போது ரிப்புஞ்சயா தனது அசுர சேனையுடன் சண்டி தேவியை தாக்கினான். போர்க்களம் முழுவதும் கடுமையான யுத்தம் நடைபெற்றது. சண்டி தேவி தனது தெய்வீக சக்தியால் அசுரர்களை ஒன்றன்பின் ஒன்றாக அழித்தாள். இறுதியில் ரிப்புஞ்சயாவுடன் நேருக்கு நேர் போரிட்டாள். அசுரன் அழிந்ததும் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சண்டி தேவியை புகழ்ந்து வணங்கினர். அவ்வாறு சண்டி தேவி ரிப்புஞ்சய அசுரனை அழித்து உலகத்தில் மீண்டும் தர்மத்தையும் அமைதியையும் நிலைநாட்டினாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.